ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். எல்லாரும் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இதுதான் காக்குமையோட லாஸ்ட் எபிசோட். இந்த எபிசோட் கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் ஜெனோவோட அந்த உண்மையான ரேஜுங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஜெனோ ரொம்ப டெரராக இருப்பார். இவரை ஏன் ஆம்னிக்கிங்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு இந்த சாப்டரில் எல்லாருக்குமே புரிய வச்சிருப்பாரு. ரொம்ப பேச விரும்பல, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போது கதைக்குள்ளே போகலாம். கிராண்ட் ப்ரீஸ்ட் ரத்தம் சொட்ட சொட்ட அவரோட த்ரோனில் உட்கார்ந்துருக்காரு. ஏன் இவருக்கு ரத்தம் வருதுன்னா, இவர் ஒரு டெக்னிக்கை ப்ரீவியஸ் எபிசோடில் யூஸ் பண்ணியிருப்பார். இது லிட்ரலாக பல யூனிவர்ஸையும் அதோட ஏஞ்சல்ஸையும் ஃப்ரோஸ் பண்ணியிருக்கும். யூனிவர்சல் வாரை அந்த ஒரு மூவ் ஸ்டாப் பண்ணியிருக்கும். பட் இது ஒரு டெம்பரவரியான விஷயந்தான். 2 வருஷத்தில் இந்த டெக்னிக் பிரேக் ஆகிடும்னு கிராண்ட் ப்ரீஸ்டே சொல்லியிருப்பார். பட் இது கிராண்ட் ப்ரீஸ்ட் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் 2 வருஷம் கூட தாங்கும். அப்படி இல்லாமல் அவரே வீக் ஆகிட்டா அதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக் பிரேக் ஆகிடும். ஏன்னா இதால் இவர் பல யூனிவர்ஸை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காரு. இவ்வளோ யூனிவர்ஸை அட் அ டைமில் ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அவருக்கு வரும். அப்படி ஒரு சைடு எஃபெக்டை தான் இப்போது கிராண்ட் ப்ரீஸ்ட் அனுபவிச்சுட்டு இருக்காரு. பேரலாக ஆம்னிக்கிங்கை காட்டுறாங்க. இவங்க எப்போவுமே விளையாடுற அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. ஜெனோ ஷேப்பில் இருக்கக்கூடிய சில செஸ் காயின்ஸ் இருக்குது. இதை கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸ்க்கு மூவ் பண்ணி ஜெனோ வைக்கிறாங்க. பார்த்தா லிட்ரலாக ஜெனோவால் இப்படி பண்ணது மூலமாக அங்கே டெலிபோர்ட் ஆக முடியுது. ஒரு செகண்டில் கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸ்க்கு இவங்க வந்துட்டாங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட்டுக்கு செம்ம ஷாக். ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணக்கூடாது, அப்படி விட்டால் ஃப்ரோஸான வில்லன்ஸ் வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் ஜெனோவை வேற சமாளிக்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கிராண்ட் ப்ரீஸ்ட் முழிக்கிறாரு. ஏய் ஹை ப்ரீஸ்ட், எப்படி இருக்கன்னு ஜெனோ கேட்குறாரு. எப்படியும் நல்லா தான் இருப்ப, வா நம்ம போய் விளையாடலாம்னு ஃப்யூச்சர் ஜெனோ சொல்கிறாரு. ஹலோ ஆம்னிக்கிங்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போது என்ன விளையாடணும்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்குறாரு. சொல்கிறேன், முதல்ல எழுந்துற ஹை ப்ரீஸ்ட்னு ஜெனோ சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட்டுக்கு அல்ல இல்லை. ஏன்னா இப்போ அவரால் அசையக்கூட முடியாது. அதுக்கு ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவர் இப்போது லைட்டாக செஞ்சாலும் இவரோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும், சீல் பிரேக் ஆகிடும், வில்லன்ஸ் வந்துடுவாங்க. இதனால் கிராண்ட் ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு திடீர்னு ஜெனோ சொல்கிறாரு. என்ன ஐடியா ஜெனோன்னு அவரோட ஃப்யூச்சர் செல்ஃப் கேட்குது. நம்ம ஏன் மறுபடியும் ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரை வைக்கக்கூடாது, அதுவும் இப்போவே இந்த நொடியை ஏன் வைக்கக்கூடாதுன்னு ஜெனோ சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட் பேய் இறஞ்ச மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன ஐ ப்ரீஸ்ட், நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு ஜெனோ கேட்குறாரு. இவர் பதில் சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஆம்னிக்கிங்ஸ் அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. ஆமாம், கோகு எங்க? அவன் வரேன்னு சொன்னானே, ஆனால் அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லையே. சரி, எப்படியும் இன்னும் 1 ஹவரில் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் நடக்க போகுது, அப்போ அவனை பார்த்துக்கலாம்னு ஆம்னிக்கிங்ஸ் சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட் இதுக்கு கட்டைய போடுறாரு. ஆம்னிக்கிங்ஸ், நம்ம இப்போ தான் ஒரு டோர்னமெண்ட் ஆஃப் பவரை நடத்தி முடித்தோம். அதுக்குள்ளேயே இன்னொரு டோர்னமெண்ட்டை வைக்காம நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே. இந்த டைமில் அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவாங்க, டோர்னமெண்ட்டும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு ஜெனோ மறுக்கிறாரு. அவ்வளோ நேரம்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஜெனோ சொல்கிறாரு. கிராண்ட் ப்ரீஸ்ட் மறுபடியும் அமைதியாகவே இருக்காரு. அவரோட கண்ணில் மரண பயம் தெரியுது. உடனே ஜெனோ மறுபடியும் பேசுகிறாரு. கிராண்ட் ப்ரீஸ்ட், ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ எங்களுக்கு டோர்னமெண்ட் ஆஃப் பவர் கூட வேணாம், நீ இப்போவே எழுந்து வந்து எங்கள் கூட விளையாடுன்னு சொல்கிறாரு. ஏன் எழுந்துக்கணும்? இப்படியே நம்ம விளையாடலாமேன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்ல, ஓ, எங்களை நீ உட்காந்து விளையாட சொல்கிறியான்னு ஜெனோ கோவத்தோடு கேட்குறாரு. சரி, உன் கையை நீட்டு, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு ஃப்யூச்சர் ஜெனோ சொல்கிறாரு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும், அதனால் உன் கையை நீட்டுன்னு ஜெனோ சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜெனோ காட் கிராண்ட் ப்ரீஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சாரி ஐ ப்ரீஸ்ட், என்னால் ஆம்னிக்கிங்ஸ் இங்கே வராங்கன்னு உன்னை வார்ன் பண்ண முடியலைன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜெனோ ஒரு சொடக்கு போடுறாரு. அவரோட காடை பலூன் மாதிரி வெடிக்க வச்சிடுறாரு. இதை இன்னொரு ஜெனோ காட் ஷாக் ஆகி பார்க்குறாரு. பட் இவர் கிராண்ட் ப்ரீஸ்டோட எந்த டீலும் போடலை. இவர் ஜெனோக்கு உண்மையாக தான் இருக்காரு, அதனால் ஜெனோ இவரை ஒன்றும் பண்ணலை. இது எல்லாத்தையும் பார்த்த கிராண்ட் ப்ரீஸ்ட் ஜெனோ கிட்ட கெஞ்சுறாரு. ப்ளீஸ் ஆம்னிக்கிங்ஸ், நான் சொல்கிறத கேளுங்க,
என்னை கொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு ஜெனோ, உன்னோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்லை. நீ செஞ்ச இந்த விஷயத்துக்கு நான் ஒரு சின்ன கிஃப்டை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் கத்த ஜெனோ ஒரு சொடக்கு போடுறாரு. கிராண்ட் ப்ரீஸ்டோட கை அப்படியே தனியாக பிச்சுக்கிட்டு போகுது. நீ பண்ண இந்த தப்பெல்லாம் நீ தான் சரி பண்ணணும். என்னோட ஹெல்ப் உனக்கு கிடைக்காதுன்னு ஜெனோ சொல்லிட்டு கிளம்புறாரு. இதன் மூலமாக இவர் வாரில் வில்லன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரான்னு தெரியல. பட் ஜெனோவோட இந்த ஆக்ஷன்ஸ்னால கிராண்ட் ப்ரீஸ்டோட கான்சன்ட்ரேஷன் ட்ராப் ஆகிடுது. வில்லன்ஸோட சீலும் வீக் ஆகி இதில் பெரிய ஓட்டையே விழுது. அப்படி விழுந்த ஓட்ட வழியா முதல்ல 3 பேர் மட்டும் வெளியே வந்துடுறாங்க. யூனிவர்ஸ் 17 சேர்ந்த நைசஸ், ரெண்டாவது யூனிவர்ஸ் 13 சேர்ந்த பால்கன். இவங்க 2 பேரும் அந்தந்த யூனிவர்ஸோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்காங்க. கடைசியாக வந்தது யூனிவர்ஸ் 18ஓட ஏஞ்சலான ட்விஸ்ட். இவங்க 3 பேரும் ரிலீஸ் ஆன உடனே கிராண்ட் ப்ரீஸ்ட் யூஸ் பண்ண டெக்னிக் பற்றி பேசுகிறாங்க. ரொம்பவே ஒரு சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளை 1 வருஷத்துக்கும் மேலே ஃப்ரோஸ் பண்ணி வச்சுட்டான். இதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு ரொம்ப அதிகமான டைம் இல்லை, உடனே எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. காட்சிகள் மாறுது. நமக்கு சடலாவை காட்டுறாங்க. வெஜிடா அமரான் பேட்டில் நடந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. கேல் காலிஃப்ளாலாம் இதில் இருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே அந்த யூனிவர்ஸோட ஏஞ்சல் வராங்க. சேயன்ஸ், போன வருஷம் நடந்த அந்த ஒரு பேட்டில் உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். அதில் நிறைய உயிர்கள் போயிருக்கு. பட் இப்போது உயிரோடு இருக்கிற உங்களோட ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு முக்கியம். வரப்போகிற இந்த ஒரு வாரில் நீங்கள் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காலிஃப்ளா, உங்களுக்கு எங்களோட தேவை இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அப்போது அந்த அமரனோட நடந்த ஃபைட் அப்போது ஏன் உங்களில் ஒருத்தர் கூட வந்து எங்களை காப்பாற்றலைன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு காப்பாற்றணும்? ஒன்று புரிஞ்சுக்க ஹியூமன், இந்த த்ரெட்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட மிகப்பெரிய வார் இப்போது வரப்போகுது. உங்களால் அமரன் மாதிரியான வீக்கான ஆளையே பீட் பண்ண முடியலைன்னா வரப்போகிற பீயிங்ஸை உங்களால் சமாளிக்க முடியாது. இந்த ஒரு ஃபைட்டை நாங்கள் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆளுங்க தான் எங்களுக்கு தேவை. இதில் உயிரை விட்டவங்களால் எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த வாரில் யார் முக்கியமான அசட்டாக இருப்பா, யார் யூஸ் ஆக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. புரியுது ஏஞ்சல், அமரன் மாதிரியான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னா அப்போது அவங்க சைடு இருக்கிற ஏஞ்சல்ஸ்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு காலிஃப்ளா ஏஞ்சல்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஏஞ்சல்ஸை நினச்சி கூட பயம் இல்லை, பட் இந்த பிளாக் ஏஞ்சல்ஸை நினச்சி தான் நான் பயப்படுறேன்னு யூனிவர்ஸ் 6ஓட ஏஞ்சல் சொல்கிறாங்க. பிளாக் ஏஞ்சலா? அது யாருன்னு காலிஃப்ளா கேட்குறாங்க. ஏஞ்சல்ஸ் ஆகிய எங்களை கிராண்ட் ப்ரீஸ்ட் அண்ட் ப்ரீஸ்டஸ் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. அதாவது நாங்கள் எப்போவுமே நியூட்ரலாக தான் இருக்கணும். குட் பேடுன்னு எந்த சைடையுமே நாங்கள் எடுக்கக்கூடாது. ஒருவேளை நாங்கள் ஏதாச்சும் ஒரு சைடை எடுத்தால் எங்களோட பாடியில் பிளாக் ஸ்டெயின் வரும். இது ஹேர் ரூட்ஸில் இருந்து நெயில்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். கிராண்ட் ப்ரீஸ்டோட ரூலை மதிக்காமல் நியூட்ரலாக இல்லாதவங்க ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுவாங்க. இவங்கள தான் நாங்கள் பிளாக் ஏஞ்சல்னு சொல்கிறோம். இப்படி மாறின இந்த ஏஞ்சல்ஸ்லாம் அன்பிரடிக்டபிள் அண்ட் டேஞ்சரஸாக இருப்பாங்கன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரூல் ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். கிராண்ட் ப்ரீஸ்டுக்கோ ப்ரீஸ்டஸ்க்கோ இந்த ரூல் அப்ளை ஆகாதுன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஆனால் கிராண்ட் ப்ரீஸ்டும் ப்ரீஸ்டஸும் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த எங்களோட க்ரியேஷனில் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ரூல்ஸை மதிக்கிற எங்களை விட ரூல்ஸை மதிக்காத பிளாக் ஏஞ்சல்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஏன் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. காட்சிகள் மாறுது. ஒரு ஹாஸ்பிட்டலை நமக்கு காட்டுறாங்க. அங்கே சீலாய் பெட்டில் படுத்திருக்காங்க. ப்ரோலி அவங்க பக்கத்தில் படுத்திருக்காரு. வெஜிடா சீலாயோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அங்கிருந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு. இவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைனாலும் இவங்களோட கான்ஷியஸ்னஸ்ங்கிறது திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டீமன் சீலாயை ஸ்டாப் பண்ணும்போது அவனோட வைரஸை இவங்களோட உடம்புல செலுத்திட்டான். இது இவங்க உடம்ப அழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதை நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், பட் இதுக்கான க்யூரை நான் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிடா கத்துறாரு. சீலாய்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா
ப்ரோலி இந்த பிளானட்டை வெத்தலை மாதிரி மடித்து வாயில் போட்டுப்பான். அதனால் ஒழுங்காக இதுக்கு ரிசர்ச் பண்ணி சீக்கிரமாக கியூரை கண்டுபிடின்னு வெஜிடா சொல்கிறாரு. கண்டிப்பாக மிஸ்டர் வெஜிடா, ஆனால் ப்ளீஸ் நீங்கள் கத்தாதீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டு வெஜிடா அங்கேருந்து வெளியே வராரு. அமரனோட நடந்த ஃபைட்டில் 87% ஆஃப் சோல்ஜர்ஸை நாங்கள் இழந்துட்டோம். இனிமேலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எப்போ வேணா வார் ஸ்டார்ட் ஆகலாம். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்னு வெஜிடா சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. சீலிங்கில் இருந்து ரிலீஸ் ஆன வில்லன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அதில் ஒருத்தர் பிளானட் சடலாக்கு வராரு. அமரன் ஃபைட் அப்போவாச்சு கொஞ்சம் ஃபைட்டர்ஸ் சடலால் இருந்தாங்க. பட் இப்போது ஃபைட் பண்ண யாருமே இல்லாத இந்த சூழ்நிலையில் அமரனை விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த பிளானட்டை அழிக்க வருது. இதை வெஜிடா எப்படி சமாளிக்க போகிறாரு? அமரனை பீட் பண்ண மாதிரி இவரையும் டிஃபீட் பண்ண முடியுமாங்கிற கேள்வியோட இந்த சீசன் முடியுது. காக்குமேவை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் எபிசோடாக சீக்கிரமாக போடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அடுத்து இதை விட சூப்பரான சீரீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க.